வெல்கம் டு ஆல். நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். 2012லேருந்து 2024 வரைக்கும் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி டாபிக் வைஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பகுதி ஆளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நற்றிணை, புறநானூறு, அகநானூறு வீடியோஸ் வந்து போட்டுவிட்டேன். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நற்றிணையில் இது வரைக்கும் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா 25 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, இந்த 25 கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, ஓகேவா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த 25 கேள்விகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஓல்டு புக் பார்த்துடலாமா? சரி வாங்க, ஓல்டு புக் என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நற்றிணை எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு புக்கில் நமக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, நற்றிணை பற்றி கொடுத்துருக்காங்க. 10th ஓல்டு புக் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஓல்டு புக் வந்து பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரிக்கால் மாறிய அங்கன் அகழ்வயல், அதாவது பயிரை என்ன பண்ணுறாங்க, நெற்பயிரை அறுத்துட்டு போர் வைக்கிறாங்க. திருப்பி என்ன பண்ணுறாங்க, அந்த நிலத்தை வந்து உலறாங்க, விதைச்சு. அதை தான் சொல்லியிருப்பாங்க. மறுக்கால் உழுத ஈர செருவின் வித்தோடு சென்ற வட்டி பற்பல மீனோடு பெயரும் யானர் ஊற நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பய சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வமென் பதுவே அப்படின்னு சொல்லி நற்றினில் இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலான் கிலான் நல்வேடனார். மிலை கிலான் வேட்டனார் வந்து பாடியிருக்காரு. சரிங்களா? சொற்பொருள் பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு போயிடலாம். மிலை என்னும் ஊரில் பிறந்ததுனால இவர் வந்து எப்படி அழைக்கப்பட்டார், மிலன் கிலான் நல்வேடனார் என்று அழைக்கப்பட்டார். சரிங்களா? 5 திணைகளை பற்றியும் இந்த பாடலில் மருதத்தின மக்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. 5 திணைகள் பற்றியும் வந்து பாடல் இயற்றியிருப்பார். எத்தனை திணைகள்? 5 திணைகள் பற்றியும் பாடல் வந்து இயற்றியிருக்காரு. இவர் பாடியவனவாக நற்றிணையில் நற்றிணையில் 4 பாடலும், குறுந்தொகையில் வந்து ஒரு பாடலும் வந்து 5 பாடல்கள் வந்து இருக்குது. ஓகேவா? நற்றிணையில் 4, குறுந்தொகையில் 1, அப்போ மொத்தம் எத்தனை? 5. இவர் சங்க காலத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நூல் குறிப்பு பாருங்கள். 10 பாட்டு 8 தொகையோ சங்க நூல்கள் அப்படின்னு சொல்லி போற்றப்படுவன. 8 தொகை நூல்களில் முதலாவது வைத்து எண்ணப்படுவதும் நல் என்ற அடைமொழி பெற்று போற்றப்படுவதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தொகையில் ஃபஸ்ட்டு என்ன நூல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை தான். என்ன அடைமொழியோடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லென்ற அடைமொழியோடு வந்து இருக்குது. நற்றிணை வந்து பல்வேறு காலங்களில் புலவர் பலரால் பாடப்பெற்ற பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பு. பல்வேறு காலங்களில் நிறைய புலவர்களால் பாடப்பட்டிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஓரறி உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருட்களை ஈட்டி தமிழரோட உயர் பண்புகள் தெள்ளத்தெளிவாக எடுத்தையும் இந்த நூல். என்னன்னா அறவழியில் எப்படி பொருள் ஈட்டினாங்க அப்படின்னு தமிழரோட வாழ்க்கை முறையை பற்றி இந்த பாடலில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் ஐவகை திணைகளுக்குமான பாடல்களும் இருக்குது. இதில் பாடல்கள் அப்படின்னு பார்த்தா 9 அடி சிற்றலையும் 12 நற்றிணை வந்து எத்தனைன்னு கேட்பாங்க. 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை. எத்தனை? 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டது நற்றிணை. சரியா? நற்றிணை பாடலை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தா பன்னாடு தந்த மாறன் வழுதி அவர்கள் தான் தொகுப்பிச்சிருப்பாங்க. நற்றிணை பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா நற்றிணையில் 400 பாடல்கள். நற்றிணைக்கு நல்லென்ற அடைமொழி இருக்குது. சரிங்களா? நற்றிணைக்கு நல்லென்ற அடைமொழி இருக்குது. 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டது நற்றிணையை மறக்கக்கூடாது. அடுத்தது என்ன சொன்னாங்க, பன்னாடு தந்த மாறன் வழுதி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நற்றிணை பாடல்களை தொகுத்திருப்பாங்க. எத்தனை பாடல்கள் இருக்குது நற்றிணையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 பாடல்கள் வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ நமக்கு இந்த பாடப்பகுதியில் 10வது இந்த நற்றிணை எத்தனாவது பாடலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 210வது பாடலாக இருக்காது. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது நற்றிணை எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு நற்றிணை எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 12th ஓகேங்களா? 12th ஓல்டு புக்கில் நமக்கு 2வது தொகை நூல்கள்ன்றதில் வந்து நற்றிணை பற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதையும் பார்க்கலாம் வாங்க. நற்றிணை பாருங்கள். நற்றிணை எப்படி பிரிக்கிறாங்க தெரிஞ்சுக்கோங்க. நன்மை கூட்டல் திணை, ஓகேங்களா? இல்லை நல் கூட்டல் திணை தான் என்ன அப்படின்னா நற்றிணை. சரிங்களா? எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நன்மை கூட்டல் திணை இல்லைனா நல் கூட்டல் திணைன்னு கொடுப்பாங்க. சரிங்களா? சரி, 8 தொகை நூல்களில் ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை தான். நல்லென்ற சொல்கிற அடைமொழி இருக்குது. சங்ககால புலவர்கள் நிறைய பேரால் இந்த நூல் வந்து பாடப்பட்டிருக்குன்னு நம்ம சொன்னோம். 400 பாடல்கள் அதான் சொல்லியிருக்காங்க. 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் வந்து கொண்டதான் புறப்பொருள் செய்திகளையும் தமிழர் எப்படி அறநெறியை கடைப்பிடிச்சி வாழ்ந்தாங்க அப்படின்ற செய்தியும் இந்த இருக்குது. சரிங்களா? இதில் பாருங்கள், கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னு கொடுத்துருக்காங்க. பாரதம் பாடிய பெருந்தேவனார். தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த நூலை தொகுப்பித்தவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த மாறன் பெருவழுதி என்னும் பாண்டிய மன்னன் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூலை தொகுப்பித்தவர். சரிங்களா? தொகுப்பித்தவன் வேற, தொகுப்பித்தவர் வேற. ஓகேங்களா? தொகுப்பித்தவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாடலை யார் பாடியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கண்ணையார் வந்து பாடியிருக்காரு. சரிங்களா? என்ன திணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்தல் திணையில வருது. துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது புணர்ந்து நீங்கிய தலைவன் தோழிய வரைவு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா பகற்குறியில் தலைவன் தலைவியை சந்தித்து செல்கிறான். அப்பொழுது தோழி தலைவனை நோக்கி, இவ்வாறு செல்வாயானால் மீண்டும் நீ வருவதற்குள் தலைவி இறந்து விடுவாள், அதனால் அதற்கு நீ ஏற்றது செய் என வரைவு தோன்ற கூறுவது தான் என்னன்னா வரைவு கடாதல். இந்த துறைக்குரிய விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆசிரியர் குறிப்பு பெற நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னா நக்கண்ணையார். இவர் பெண்பார் புலவராவார். பெருங்கோழி நாயக்கன் மகன் நன்கண்ணை எனவும் கூறப்படுவார். எப்படி சொல்றாரு பாருங்க, பெருங்கோழி நாயக்கன் மகள் நன்கண்ணை அப்படின்னு சொல்லி கூறப்படுறாரு. உறையூர் வீரை வேண்மான் வெளியன் தித்தன் என்னும் சோழ மன்னரின் மகன் போறவை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்பெரு நற்கிள்ளி ஆவார். இவன் தன் தந்தையோடு பகைத்து கொண்டு நாடிலிருந்து வறுமையில் புல்லரசி கூழுண்டு வந்திருந்தான். அந்நிலையில் ஆமூர் மல்லன் என்பானை போரில் வெற்றி கொள்கிறான். அந்த வீரத்தை கண்டதான் என்ன பண்றாரு நன்கணையர் அவ்வரசரை மனம் கொள்ள விரும்பியதாக அந்த பாடலை வந்து புறநானூற்று 83, 84, 85 பாடல்கள் மூலம் வந்து நம்ம அறிஞ்சோம். சரிங்களா? அதான் இதில் ஆசிரியருக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம தொகுப்பித்தவன் பார்த்தோம். ஓகேங்களா? தொகுப்பித்தவர் பார்க்கலாம். தொகுப்பித்தவன் பார்த்தோம். எத்தனை அடி சிற்றலையை கொண்டதுன்னு பார்த்தோம். இந்த பாடல் சும்மா ஒரு லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். அந்த பாடலில் ஷார்ட் பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. நற்றினை எப்படி பிரிக்கிறாங்க? நல் கூட்டல் திணை, நன்மை கூட்டல் திணை. சரிங்களா? 8 தொகை நூல்களில் ஃபஸ்ட்டு வந்து அமைஞ்சிருக்கு. நல்லுன்ற அடைமொழி வந்து இருக்குது. 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டது. நிறைய பேர் வந்து புலவர் பல காலத்தில் இந்த நூல் வந்து பாடப்பட்ட ஒரு பாடலோட தொகுப்புன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சங்ககால புலவர்கள் பல்வேறு காலத்தில் பாடப்பட்ட எத்தனை பாடல்கள் இருக்குது? 400 பாடல்கள் இருக்குது. நற்றினின் கடல் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்நூலை தொகுப்பித்தவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த மாறன் எழுதியவர்கள். 12th ஓல்டு புக் தான். ஸோ பாயிண்ட்டுக்காக நான் சொன்னேன். அடுத்து நம்ம நியூ புக்கில் எங்கே இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு நற்றினை பற்றி எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நியூ புக்கில் நமக்கு 11th இயல் 4 நமக்கு நற்றினை பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நற்றினை பார்க்கலாமா வாங்க. 11th நியூ புக்கில் 4வது இயலில் நற்றினை பாருங்கள். பிரசம் கலந்த வெண்சுவையை தீம்பால் விரிக்கதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உன் என்று ஒப்புகுப்புடை தென்னீர் முத்தரி பொற்சிலம்பு ஒளிப்ப தத்துற்று அரிநரை கூந்த செம்மது செவிலியர் பரியை மெலிந்து ஒழிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறுவிலை யாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தனல் கொள்கொண்ட கொழுநன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளால் ஒழுகு நீர் நுணர்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுக்கையலே அப்படின்னு சொல்லி நற்றினையில் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதனார். ஒன்றுமே இல்லை. திருமணம் முடிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அத்தை வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வறுமையிலும் அவங்க வந்து எப்படி செம்மையாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு போகிறதா இதில் வந்து கதையை வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் படித்து பாருங்கள். திருமணம் முடிந்து கணவன் வீட்டுக்கு போகிறா. அப்படி போகும்போது அந்த நாற்றாயின் மகள் வறுமையிலையும் வந்து செம்மையாக வந்து வாழ்கிறா. இந்த இல்லற வாழ்க்கையை பற்றி இந்த பாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நமக்கு அந்த பாட்டை நீங்கள் படிச்சுக்கோங்க. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நூல் குறிப்புக்கு வந்து போயிடலாம். நற்றினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்களில் ஒன்று தெரியும். முதலாவதாக வைத்து போற்றப்படும் நூல் தான் நல்திணை அப்படின்னு சொல்லி அடைமொழியால் வழங்கப்படும் நூல்னு கேட்டாலும் நமக்கு நற்றினை தான். 400 பாடல்கள் வந்து இருக்குன்னு நமக்கு தெரியும். 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டது. நற்றினை தொகுப்பித்தவன் நம்ம பார்த்தோம். பன்னாடு தந்த மாறன் பெருவழுதி. கடல் வாழ்த்து பாடியவர் யார்? பாரதம் பாடிய பெருந்தேவனார் பார்த்தோம். இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னா போதனார். சங்ககால புலவர்னு சொல்லி சொல்லுவாங்க. நற்றினையில் 110வது பாடலை மட்டும் பாடியிருக்காரு. போதனார் என்ன பண்ணியிருக்காரு? நற்றினையில் எத்தனாவது பாடலை பாடியிருக்காருன்னு கேட்பாங்க. 110வது பாடலை வந்து பாடியிருக்காரு. நற்றினையோட பேரலை வந்து கொடுத்துருக்காங்க. 12 அடி பேரலை விதிவிலக்காக 13 அடிகளை வந்து கொண்டது. ஓகேங்களா? ஓகே, சரி, ஓகே. நம்ம அடுத்து 12th பார்க்கலாம். 12th பார்த்தீங்கன்னா நமக்கு நற்றினை இல்லை. சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக கொஷின்ஸ்க்கு வந்து போயிடலாம் வாங்க. பாருங்கள், நமக்கு கேட்ட கொஷின் பாருங்கள். இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சங்க இலக்கியத்தோட மொத்த அடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,350 அடிகள். உலக இலக்கியங்களே முதன்மை பெற்றுள்ளவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் தான்.
விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு வேறு மொழிகளில் இருக்குன்றாங்க. இதில் நமக்கு 3 மட்டும் தப்பு. வேறு வேறு மொழிகளில் வந்து கிடையாது. சரிங்களா, இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு 3 மட்டும் தப்பு. அப்போ சங்க இலக்கியத்தில் எத்தனை அடிகள் இருக்குன்னா நமக்கு டக்கு ஞாபகம் வரணும். முதன்மை பெற்றவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்க இலக்கியங்கள் தான். சரிங்களா, அடுத்தது பாருங்க, 8 தொகை நூல்களில் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் அப்படின்னு பார்த்தா நம்ம நற்றிணை தான் பார்த்தோம். நல் கூட்டல் திணை, நன்மை கூட்டல் திணைன்னு சொல்லி பிரித்தாங்க. அதுவும் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடணும். நற்றிணை எப்படி பிரிக்கிறாங்கன்னு கேட்டாலும் 400 பாடல்களை கொண்டது. கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தவனார். டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரணும். அடுத்தது பாருங்க, முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நா கரிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணையில் வந்து சொல்லியிருப்பாங்க. நற்றிணை தொகுப்பித்தவர் யாரு பாருங்க, தொகுப்பித்தவர். சரிங்களா, பன்னாடு தந்த மாறன் வழி தான் என்ன பண்ணியிருப்பாரு, தொகுப்பித்தவர். அடுத்தது நற்றிணை அடிவரை கொடுத்துருக்காங்க எல்லா நூலுக்குமே. சரிங்களா, நம்ம ஏதாவது 2 தெரிஞ்சா கூட ஈஸியாக நம்ம போட்டலாம். பாருங்க, அகநானூறு 13 அடி முதல் 31 அடி வரை அகநானூறு. ஐங்குறு நூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடியிலிருந்து 6 அடி வரை ஐங்குறு நூறு. அடுத்தது பாருங்க, 9 அடி முதல் 12 அடி வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நற்றிணை. 9லேருந்து 12 அடி வரை நம்ம என்ன பார்த்தோம், நற்றிணை வந்து பார்த்தோம். 4 அடி முதல் 8 அடி வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. சரிங்களா, நமக்கு நற்றிணை தான். அப்போ 9 அடி டு 12 அடி அப்படின்னாலே நம்ம போட்டுடலாம். இங்கே ஆப்ஷனில் பாருங்க, எங்கேயாவது ஒன்று இங்கே மேட்ச் ஆகுது, இங்கே மட்டும் தான் ஒன்று. அப்போ ஆப்ஷன் ஏவாக தான் இருக்கும். இப்படியும் நம்ம போடலாம். சரிங்களா, அடுத்தது நற்றிணையை தொகுப்பித்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த மாறன் பெருவழுதி. இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, தொகுப்பிச்சிருப்பாங்க. நற்றிணையை 12 அடி இருப்பின் விதிவிலக்காக 13 அடி அப்படின்னு சொல்லி யார் பாடினாங்க, நம்ம நியூ புக்கில் வந்து பார்த்தோமா, போதனார் வந்து பாடினார். ஓகேவா, அடுத்தது நற்றிணையை தொகுப்பித்தவர் யார், அடிக்கடி ரொம்ப இம்பார்ட்டன்ட், 4-5 டைம் மேலே கேட்டுட்டாங்க. பன்னாடு தந்த மாறன் வழுதி அவர்கள். 8 தொகை நூல்களில் முதலாவது அமைந்த நூல் அப்படின்னு பார்த்தா நற்றிணை தான். நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வமான்று தன் செய்வினை பயனே. இந்த பாடல் வரிகள் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணையில தான் இடம்பெற்றிருக்கு. நற்றினை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் பெருவழுதி அவர்கள். அடுத்தது பாருங்க, சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வதுமேன் பதுமே. நம்ம எங்கே பார்த்தோம், இது ஓல்டு புக்கில் பார்த்தோமா, அதே கொடுத்துருக்காங்க. யாரு, மிலன் கிலான் நல்வேடன். ஆசிரியர் யாருன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதையும் போன்றா 3 நம்ம ஆப்ஷன் வச்சும் போடலாம். 3 இடையினார் வந்து யார் வருவாங்க, இதுவும் நம்ம போடலாம். 3 இடையினார். ஓகேங்களா, அடுத்து காரியாசன் அவர்கள் கொடுத்துருக்காங்க, கணிதமேதையர். அப்போ இது 3மே வராது. ஆப்ஷன் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து போடலாம். பழமொழி 400 தான் 3 இடையினார். சரியா, அப்படி நமக்கு பழமொழி 400 பாடல் தெரிஞ்சாலும் ஈஸியாக ஓகே இது வராது. அடுத்தது காரியாசன் அவர்கள், இதுவும் வராது. ஓகேங்களா, அப்படி நம்ம அந்த பேட்டர்ன் ஞாபகம் வச்சு நம்ம ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணியும் போடலாம். அடுத்தது பாருங்க, வித்தோடு சென்ற வட்டி என்னும் நற்றிணை வரியில் குறிப்பிடப்படும். வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி. இதுவுமே நம்ம பார்த்தோம். வட்டினா அதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா பனையோலை பெட்டி. நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி அவர்கள். சரிங்களா, நற்றிணை எத்தனை அடி சிற்றலை, 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டதுன்னு நம்ம பார்த்தோம். எத்தனை பாடல்கள், 400 பாடல்கள் வந்து இருக்குன்னு பார்த்தோம். சரிங்களா, நற்றினை தொகுப்பித்தவர். சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்குறாங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பன்னாடு தந்த மாறன் வழுதி அவர்கள். அடுத்தது, முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனிநாகரிகர் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னாலும் நற்றிணையில தான் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா, கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பார் புலவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி வீரியர். கணவனை தேடி அலைஞ்ச சங்ககால பெண்பார் புலவர் யார் அப்படின்னா வெள்ளி வீதியார். வருவையாகிய சின்னாள் வாழாதல். இந்நற்றிணை பாடலில் சின்னாள் அப்படின்னு பார்த்தா என்ன பொருள் அப்படின்னா சில நாள். சின்னாள்னா என்ன சொல்றாங்க, சில நாளை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சின்னாள் அப்படின்னு சொல்றாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 பொருள் என்னன்னு பார்த்தோம். சின்னாள் ஒன்று, வட்டினா என்ன அப்படின்னா பனையோலை பெட்டி அப்படின்னு பார்த்தோம். இதில் என்னன்னு பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது சரி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா. அகப்பொருள் பற்றிய நற்றிணை நூலில் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம்பெற்றிராது குறிப்பிடத்தக்கது. தப்பு. நம்ம என்ன சொன்னோம், நிறைய எப்படி அறவழியில் பொருளிட்டி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நற்றிணையில் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, அப்போ இங்கே வந்து இல்லைன்றாங்க. அப்போ இது தப்பு. அடுத்தது, நற்றிணை செய்கள் 8 அடி சிறுமியும் 12 அடி பெருமையும் கூட. தப்பு. எத்தனை, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை டைம் நம்ம பார்த்தோம், இது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது, நற்றிணை செய்கள் அகற்பாவலானவை. ரைட்டு தான். நற்றினை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதிய பாண்டிய மன்னன் அவர்கள். சரிங்களா, ஓகே. அப்போ நமக்கு பொருத்தமற்றது அப்படின்னா 1, 2. இது மட்டும் நீங்கள் எத்தனை அடி சிறுமைன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது, முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனிநாகரிகர் அப்படின்னா இந்த பாடல் வரிகள் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு நற்றிணையில் வந்து இடம்பெற்றிருக்கு.
அடுத்தது அடி வரையறை அறிந்து நமக்கு சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம பார்க்கலாமா? 500 100ஓட அடி வரையறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 100 3 to 6. அடுத்தது குறுந்தொகை 4 to 8. நற்றிணை 9 to 12. அடுத்தது அகநானூறு 13 to 31. இந்த அடிவரையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி நம்ம மேட்ச் பண்ண சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ நம்ம இதுக்கு கஷ்டம்தான். அப்போ நம்ம அடிவரை கண்டிப்பாக எல்லா நூலுக்குமே நமக்கு அடிவரை தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பாருங்கள், நீரின்றி அமையாது உலகு என்று திருக்குறளுக்கு முன்பே கூறிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை தான். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லி திருக்குறளுக்கு முன்பே கூறிய நூல் என்ன அப்படின்னா நற்றிணை தான். அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின், நுண்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினால் புண்ணியது சிறப்பே. இந்நுவ்வை அப்படின்னு பார்த்தா என்ன அப்படின்னா தமக்கை. தமக்கையை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நும்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஏதிலால் கவலை கவரற்ற ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி கண்ணகியின் வரலாற்று குறிப்பது போல காணப்படும் இவ்வரிகள் இடம்பெற்ற சங்க இலக்கியம் நாடே நம்ம என்ன சொல்லலாம்? நற்றிணை தான் நம்ம வந்து சொல்லலாம். சங்க இலக்கியம்னா நம்ம என்ன சொல்லலாம்? நற்றிணை வந்து சொல்லலாம். அடுத்தது நமக்கு மேட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேட்ச் பார்க்கலாமா? முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நனி நாகரிகர். ஈஸியாக போட்டலாம். நீரின்று அமையாது உலகம் போல அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லலாம் அப்படின்னா காதல். அடுத்தது அள்ளி லாயினும் விருந்தவரின் உவக்கும் அப்படின்னு பார்த்தா கற்பின் மெல்லியல். சாதல் அஞ்சோன் அஞ்சுவன் சாவில் அப்படின்னா பிரிவு அஞ்சும். பாட்டை படித்து பார்த்தாலே நம்ம ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணிடலாம். நமக்கு அந்தளவுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடுற அளவுக்கு நமக்கு வந்து நாலேஜ் இருக்குது. ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ 2012 2024 வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்கன்னு பார்த்தோம். ஸ்கூல் புக்லேயும் பார்த்தோம். ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது, நியூ புக்கில் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ரொம்பவே இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இது போல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.